வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வாங்குறதுக்கு நிறையா பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் நிறையா பயத்தில் சிலர் வாங்க மாட்டாங்க. ஒரு சில இடங்களில் இந்த கிளாஸ் வெடிச்சிருதுல, அதெல்லாம் கேள்விப்பட்டு நிறையா வாங்காமல் இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணலாங்க. நான் ஒரு 14 வருஷமாக இது கிளாஸ் டாப் தான் யூஸ் பண்ணுறேன். முதல்ல ஒரு 4 பர்னர் வச்சுருந்தேன். அது ரொம்ப பழசாயிடுச்சு. அதில் உள்ள அந்த பர்னர்லாம் தேஞ்சிருச்சு. ஸோ ஃப்ளேம் கரெக்டாக ரவுண்டாக எரியாமல் கீழே இருந்தெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு அதை மாற்றிட்டு இப்போ இந்த 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கிறேன். இதுவுமே 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. நான் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை அதை டெக்னிக்னு கூட சொல்லிக்கலாம், உங்களுக்கும் சொன்னால் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எப்போதும் ஒரே பர்னர் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன பர்னர் யூஸ் பண்ணால் கேஸு கம்மியாக செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மட்டுமே அதிகமாக சமைச்சிட்ருப்பாங்க. அது ஒரே அடுப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது தேஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 3 பர்னர் இருக்குது அப்படின்னா மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம். அதிகமாக கொதிக்க விடுறதெல்லாம் பெரிய பர்னரில் வைக்கலாம். சிம்மில் போட வேண்டியதெல்லாம் சின்ன பர்னரில் வைக்கலாம். மீடியமாக நம்ம விசில்லாம் வைக்கிறதுனா இந்த மீடியம் பர்னரில் வைக்கலாம். ஸோ நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணுங்க. ஒரு பர்னரை 15 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம அதிகமாக இன்னும் வேக வைக்கணும் அப்படின்னா அடுத்த பர்னருக்கு மாற்றிட்டு நம்ம வேக வைக்கிறது ரொம்ப நல்லது. ஒரே பர்னரை ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹீட் ஆயிரும். கிளாஸும் அப்படி பயங்கரமாக ஹீட் ஆயிருங்க. ஸோ நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ரெண்டாவது, நம்ம சமைச்சிட்ருக்கும் போது டக்குன்னு ஒரு பாத்திரம் சூடாக இருக்கிறத இறக்கிட்டு நம்ம அந்த கிளாஸ் மேலே வைப்போம். இல்லைன்னா நம்ம ஒரு எண்ணெய் சட்டி அப்படி தாளித்து கொட்டிட்டு அப்படியே எடுத்து வைப்போம். இல்லை கரண்டியை நம்ம கிண்டிட்டு அந்த சூட்டோடு அப்படியே அந்த கிளாஸ் மேலே வைக்கிற பழக்கம் சிலருக்கு இருக்கும். நான் அந்த மாதிரி வைக்க மாட்டேங்க. அது மாதிரி நம்ம சூடான பொருளை அந்த கிளாஸ் மேலே வைக்கக்கூடாதுன்னு அந்த அடுப்பு வாங்குறப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே நமக்கு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீட்டான பொருட்களை அந்த கிளாஸ் மேலே வைக்க மாட்டேன். மூணாவது, அடுப்பு சூடாக இருக்கும்பொழுது அது மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. அதாவது நம்மளுக்கு பொங்கி வடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக நம்ம துடைக்கணும், இல்லாட்டி காஞ்சு போயிட்டு துடைக்கிறது கஷ்டமாயிடணும்னு என்ன பண்ணுவாங்க சிலர், உடனே அதில் தண்ணியை ஊற்றிட்டு அப்படி துடைக்க ஆரம்பிப்பாங்க. சூடாக கிளாஸ் இருக்கும்போது அது மேலே தண்ணியை ஊற்றவே கூடாது. டப்புன்னு அது கிராக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி பொங்கி வடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் பிளைன் கிளாத்தை வச்சு முதல்ல தொடச்சி எடுத்துருவேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். சோப் ஆயில் விட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் என்னோடய கிச்சனில் இண்டக்ஷனும் இடையில யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. சமைக்க ஆரம்பிக்கும் போதே இந்த நம்மளுக்கு குக்கர் ஆரம்பித்து வைக்கும் போது தண்ணி கொதிக்கிற வரையும், அதுக்கப்புறம் பால் காய்ச்சிறது, அதுக்கப்புறம் நல்லா ஏதாவது வதக்கி விட்டுட்டு அதில் வேகிறதுக்கு இது மாதிரி இதுக்கெல்லாம் நான் இண்டக்ஷனில் போட்டுட்டு நான் அதை கொஞ்சம் மீடியம் அந்த ஹீட்டில் வச்சுட்டு நான் அப்போ இடையில கிளறி விட்டுக்குவேன். நல்லா விசில் வரணும், இல்லை தாளிக்கணும், இல்லை பொரியல் பண்ணணும், அந்த மாதிரி ஐட்டங்களை நான் கேஸ் ஸ்டவ்வில் போட்டுக்குவேன். ஸோ நம்ம இந்த மாதிரி இடையில அந்த ஸ்டவ்வும் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப நேரம் நமக்கு கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுற அந்த நேரம் குறையும், ஹீட்டும் கம்மியாகும். ரொம்ப நேரம் ஒரே அடுப்பை நம்ம யூஸ் பண்ணாமல் இண்டக்ஷனும் இடையில யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சமையல்லாம் முடித்த பிறகு உடனே க்ளீன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது கிளாஸுங்கிறனால அந்த சூடெல்லாம் கொஞ்சம் ஆறின பிறகு அதுக்கப்புறம் தண்ணி தொளித்து ஒரு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சோப் ஆயில் அந்த இது வச்சுட்டு நான் திருப்பி இன்னொரு தடவை தொடச்சிக்கிருவேன். சூடாக இருக்கும்போது அதில் தண்ணி விட்டு சோப் ஆயில் விட்டு துடைக்காமல் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம தொடச்சிக்கலாம். அடுப்பு நம்ம யூஸ் பண்ண பற்ற வைக்கும் போதே நம்ம சிம்னியும் ஆன் பண்ணிடணுங்க. நிறையா பேர் சிம்னி அழகுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தவே மாட்டாங்க. எப்போயாவது ரொம்ப தாளிக்கிற போது போட்டுக்குவோம், ரொம்ப ஹீட்டானா போட்டுக்குவோம் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. அடுப்பு ஆன் பண்ணும் போதே நம்ம சிம்னியும் ஸ்லோவாக வச்சுக்கணும். ஓவராக சமைக்கும் போது ஹீட்டை நம்ம அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பட்டனில். ரொம்ப சிம்பிள். அதிகமாக சூடாகாமல் பார்த்துக்கணும். ரொம்ப சூடாக இருக்கிறப்ப அது மேலே தண்ணியை ஊற்றி துடைக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து செய்கிறதுக்கு பேசாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் கேட்குது. பட் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, பிடிச்சிருக்குல்ல. யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பயப்படாமல் யோசிக்காமல் வாங்குங்க. சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.